உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். The Song of Solomon chapter 1 verse 15. 1:15 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். என் பிரியமே நிரூபவதி நிரூபவதி உன் கண்கள் புறா கண்கள். 2:14 வாசிங்கள். 2:14 வாசிங்கள். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமாயும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றான். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தை வாசிங்கள். Chapter 5 verse 2. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. கண்ணில் மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நல்ல ஸ்தாபனம், நல்ல ஒரு சபை, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் இங்கே நடந்த ஊழியங்கள், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிறோம், உங்களுடைய தலைமுறைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஒரு சின்ன ஊழியமானாலும் ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் இங்கே இருந்து ஏற்பட்ட ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்தில் வைத்து அபிஷேகத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த இடத்தில் சிலரை விடுதலையாக்குனதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்டு இங்கே இருந்து சிலருக்கு உயர்வை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இங்கே இருந்து சிலரை ஊழியத்தில் உருவாக்குனதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசிலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேசவாசிகளை ஆசீர்வதியும், பக்கத்தில் இருக்கிற திருச்சபைகளை ஆசீர்வதியும். எல்லாரோடும் உடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. வருகிற பண்டிகை நாட்கள், கிறிஸ்மஸ் நாட்கள், நியூ இயர் நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எசப்பா, உமக்கு நன்றி. பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகளை போதிக்கிற கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான நல் வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த உன்னத பாட்டு அப்படின்னா உன்னதமான உபதேசங்களையும் உன்னதமான சத்தியங்களையும் உன்னதமான கருத்துகளையும் உன்னதத்துக்கு நேராய் நாம் போய் சேருகிற ஆழமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உன்னத பாட்டில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு இடையில உள்ள ஒரு உறவு. நம்முடைய இயேசு கிறிஸ்து மணவாளன். ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று வேறுபட்டு கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மணவாட்டி. ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு உறவை குறித்து நியமிக்கப்பட்ட கொஞ்ச நேரத்தில் நான் தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம அதை விளங்கி கொள்ள வேண்டும். தேவனுக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவு என்ன என்பதை நாம் சரியாய் விளங்கி கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நேசர் மணவாட்டியை பார்த்து சொல்றார், என் புறாவே. நல்ல ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? கவனிங்க, listen to me. அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப again and again திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நேசர் மணவாட்டியை பார்த்து என் புறாவே அப்படின்னு வார்த்தையை சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை பார்த்து புறாவேங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமா? செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாசியே நீ ஒரு புறாவை போல் ஆகு. சொல்லுங்க அந்த வார்த்தையை. விசுவாசியே நீ ஒரு புறாவை போல் ஆகு. பைபிள்ல ஓமையாய் நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கிறது. சில பறவைகள், சில மிருகங்கள், சில விருட்சங்கள் நம்மை கம்பேர் பண்ணி அப்படி சொல்லி இருக்கிறது. கவனிச்சிங்களா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தோத்திரம், பச்சையான ஒலிவ மரம் என்கிற பெயரை கர்த்தர் கேட்டார். அது ஒரு பெரிய சத்தியம். தேவ ஜனங்களை ஒலிவ மரத்தோடு ஒப்பிடுகிறார். கவனிங்க,
ஒரு ஒரு கீழ்ப்படிதலுக்கு கனம் பண்ணுதலுக்கு ஆண்டவர் ஓமையாய் சொல்கிறார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரின் முன்னனையும் அறியும். பாருங்க, எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அங்கே ஒரு மிருகத்தை வைத்து அவர் காட்டுகிறார். என்னை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். உன்னத அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத அனுபவத்தை சுட்டி காட்டுகிறதற்காக கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள். அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு காரியமா நமக்கு ஓமையாய் காட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கூப்பிடுதலுக்கு ஆண்டவரை பார்த்து கூப்பிடணுங்கிறது ஓமையா கர்த்தர் என்ன சொல்கிறார்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் என்ன செய்கிறவர்? ஆகாரம் கொடுக்கிறவர். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்ல வேண்டுமானால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் எல்லா நன்மைக்கும் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்ட என்ன சொல்லுகிறார்? எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதி 104 சங்கீதமா, கடலிலே நீர் விளையாடும்படி உண்டாக்குன திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளை நீர் ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகள் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் என்ன செய்யும்? திருப்தி. ஏற்ற வேளையில் அவரை போஷிப்பார் என்பதற்கு ஒரு திமிங்கலத்துக்கு ஓமையா சொல்லியிருக்கு. நீங்க அப்படி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு பறவையோடு ஒரு மிருகத்தோடு, ஆமென், யோபுல வாசிக்கிறோம்ல, அப்பொழுது மிருகத்தை கேட்டுப்பார் அது உனக்கு போரிக்கும், ஆகாயத்து பறவையை கேட்டுப்பார், மச்சங்களை கேட்டுப்பார் அது உனக்கு அறிவிக்கும் அப்படின்னா இது இருக்கிறது. தம்பிமார், குட்டி தம்பிமார் பேசக்கூடாது. ராஜா ராஜா, ஏய் குட்டி பாய், சலோ, ரைட், டோன்ட் ஸ்பீக், ரைட், குட், லிசன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். உடைய சிந்தை இங்கே இருப்பதாக. ஹல்லேலூயா. எதையும் ஆண்டவர் ஓமையாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒன்றை சொல்லி ஒன்றை நாம் விளக்க வைப்பதற்கு ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நிறைய நீங்க பைபிள் அப்படி தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் கம்பேரிஷன். இந்த ஸ்பிரிச்சுவல் கம்பேரிஷன், ஆவிக்குரிய கம்பேரிஷன். சிங்கத்தை குறித்து எழுதியிருக்கிறது. பின்மாறக்கூடாது என்பதுக்கு ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். சிங்கம் ஒண்ணுக்கு என்ன செய்யாது? பின்னடைய. பின்மாற்றம் வராமல் இருந்தா சிங்கமா, பின்மாற்றம் வந்தா அசிங்கம். ஹலோ, இல்லையா? அழகா நீங்க நிறைய தேடி பாருங்க இருக்கும். ஹல்லேலூயா. கழுதையை குறித்து எழுதியிருக்கு. நம்ம குறித்து காட்டு கழுதை அப்படின்னு எழுதியிருக்கு. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். ஒரு புத்தி கெட்ட மனுஷன் ஒரு கீழ்ப்படியாத ஒரு காட்டு கழுதை ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். க்ளோரி பீச்சுக்கு இன்னைக்கு வருவோம். இன்னைக்கு ஆண்டவர் ஓமையை அழகா பேசுறார். நம்மகிட்ட உன்னத பாட்டு சத்தியங்கள் நமக்காக தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல நேசர் தன் மணவாட்டியை பார்த்து சொல்கிறார், என் புறாவே, என் சிநேகிதியே, என் புறாவே. அந்த புறாவேங்கிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சொல்ல வேண்டுமானால் புறா என்று சொல்ல முடியுமா? புறாவினுடைய தன்மை என்ன என்பதை கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா வர்ணிக்கார் பாருங்களேன். எவ்வளவு அழகா, என் புறாவோ தோத்ரி, உத்தமியே, உன் சத்தத்தை நான் கேட்கணும், உன் முகரூபத்தை பார்க்கணும். உன் முகரூபம் எவ்வளவு அழகா இருக்குது. இந்த புறாவை வர்ணிக்கிறார். இன்னைக்கு புறாவினுடைய சுவாபங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். புறாவை குறித்து வெண்மையாய் சொன்னால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மேலே வருகிறார். அப்ப புறா என்று சொல்கிறது ஆசீர்வாதமான ஒன்று, கள்ளம் கபடு இல்லாதது. ஆமென் சொல்லுவோமா? நம்ம தியானிக்க போகிறோம். தியானித்து முடிவிலே நாம் ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, அந்த புறாவினுடைய திவ்ய சுவாபங்களை எனக்கு தாரும் என்று கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2:14. முதலாவது வாசியுங்கள். கன்மலை வெடிப்புகளிலும் அல்ல, ரெண்டு வார்த்தையை கவனிங்கள். 2 வார்த்தை. ஒன்று கன்மலையின் வெடிப்பு, என்னுடைய சிகரங்களின் மறைவு. சிகரம் என்றால் இங்க பாருங்க, நம்ம புரியுற மாதிரி சொன்னா சின்ன பாறைன்னு சொல்லுவோம்ல, பொத்தை, அதோட பெருசு கொஞ்சம் பொத்தை, அதோட பெருசு மலை, அதோட பெருசு கன்மலை, அதோட டாப் என்ன சொல்லுங்க? சிகரம். இந்தியாவில் என்ன இருக்கு சொல்லுங்க? எவரெஸ்ட். ஒரு டாப் ஹில்ஸ், அதுக்கு பேர் தான் சிகரம். இது எங்க இருக்கிறது? இருப்பிடம் எங்க இருக்கிறது? இதோட ரெசிடன்ஸ் எங்க இருக்குது? இது தங்கி இருக்கிற இடம் அது எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருக்கிற என்னுடைய புறாவே. கன்மலையின் வெடிப்புகளுக்குள் இருக்கிறது.
சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் எப்போது வந்தடையத்தக்க கன்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நம்முடைய வாழ்க்கை இங்கே இருக்க வேண்டும். நாம் எங்கே தங்கி இருக்க வேண்டும்? ரொம்ப எளிமையாய் சொன்னால், புரிந்து கொள்ளும் விதமாய் சொன்னால், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். The 1 Corinthians chapter 10 verse 4. எல்லாரும் ஒரே ஞானபாரத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. கொஞ்சம் இந்த பகுதி கொஞ்சம் இந்த குறிப்பை கொஞ்சம் அழுத்தமா நான் சொல்ல விரும்புறேன். இந்த புறா இருக்கிற இடங்களுக்கு கன்மலையின் வெடிப்பு. சொல்லுங்க சொல்லுங்க, கன்மலையின், சத்தமா சொல்லுங்களேன். இன்று எந்த மிருகத்தையும் பறவையும் வேட்டையாட முடியாது. ஒரு காலத்தில் 30-40 வருஷங்களுக்கு முந்தி பறவை வேட்டையாடலாம், மிருகங்களை வேட்டையாடலாம், முயல் வேட்டையாடுவார்கள். ஒரு காலத்தில் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளாது. இப்பொழுது நாம் செய்யக்கூடாது, தேச குற்றம். அப்பொழுது அன்றைக்கு வேட்டையாட போன ஒரு வேட்டையாடின மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னான். அதை நான் ஒரு புத்தகத்தில் பதிவிட்டிருந்ததை நான் வாசித்தேன். ஒரு நாள் அவர் புறாவை வேட்டையாடுகிறதற்காக குறிப்பிட்ட ஏரியாவில் நின்று கொண்டிருந்த போது பதற்றமாய் ஒரு புறா வேகமாய் ஓடி வந்தது. அப்நார்மலா வேகமா, நார்மலா வர்றதோட அப்நார்மலா வேகமா இவர் வேட்டையாடதை நிறுத்திட்டு, ஏன் அந்த புறா இவ்வளவு பதற்றமா வருகிறது என்று கவனித்தால், ஒரு பருந்து அல்லது கழுகு ஃபேமிலியில் ஒன்று என்ன சொல்லுவாங்க, கள்ளப்பராந்து, ஒரு கழுகு இனத்தை சார்ந்த ஒரு பருந்து அந்த புறாவை வேட்டையாட வருகிறது. அது தப்பி வேகமாய் ஓடி வந்து அந்த கன்மலை வெடிப்பிற்குள் தனக்கு வைத்திருந்த அந்த கூட்டுக்குள் அது நுழைந்து விட்டது. இந்த பெரிய கழுகினம் அதில் மோதி, பாறையில் மோதி மரித்து போனது. எவ்வளவு அழகான சத்தியம் தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முந்தி உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது ஒரு குடியவன் விலாவில் குத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ரத்தம் நம்மை ரட்சித்தது, தண்ணீர் நம்முடைய தாகத்தை தீர்த்தது. வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுருவில் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காயப்பட்டது உங்களுக்காகத்தான். ஆமென். எங்கே அதனுடைய இருப்பிடம்? எங்கே? கன்மலையின் சிகரம். நீங்கள் வாசித்து பார்த்தால் ஏசாயா 26ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐசாயா chapter 26 verse 4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா எப்படி இருக்கிறார் சொல்லுங்க? நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலை, the spiritual rock. இயேசுதான் நித்திய கன்மலை, கர்த்தர் தான் நித்திய கன்மலை, தெய்வம் தான் நித்திய கன்மலை. அப்ப நான் எங்க நம்பி இருக்கணும்? எங்க சார்ந்திருக்கணும்? நான் சார்ந்திருக்க வேண்டிய இடம் எங்கே? இந்த ஏசாயா 51:1 வாசிங்க. 51 verse 1. 51:1 வாசிங்க பார்க்கலாம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை இயேசு கிறிஸ்து, தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் சிகரம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Keep looking to Jesus. நீங்க தலைகளை உயர்த்தி அவரை பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தம்பி கனத்துக்குரிய நான் நேசிக்கிற சுவிசேஷகர் தம்பி ரீகன் கோமஸ், அவங்களுடைய திருச்சபையில் நான் பலமுறை பிரசங்கித்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் உண்டு. அவங்க 3 பேர் போதகர். அவருடைய தகப்பனார் காலத்து பிற்பாடு அவர்கள் ஊழியம் செய்கிறார், நல்ல ஊழியம். அந்த தம்பி 2 கால்களும் சரீரத்தின்படி அவர்களுக்கு பலகீனம், பிசிக்கல் சேலஞ்ச். தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? நான் ரொம்ப நேசிப்பேன், அடிக்கடி எங்கள் சர்ச் கூப்பிடுவேன். 1000க்கு அதிகமான விசுவாசிகள் உங்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க. அந்த தம்பியினுடைய ஊழிய வளர்ச்சிக்கு காரணம் அவங்க எழுதின ஒரு பாடல். குறிப்பிட்ட காலங்களில் 2003 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த 93 ஐஎம் சாரி அந்த 99 அந்த காலகட்டங்களில் நான் காஞ்சிரோடு கன்வென்ஷனில் கிருபாசனத்தில் பிரசங்கித்த போது என்னோடு பிரசங்கித்த ஐயா ஸ்டூவர்ட் ஜூனியர், அவர் அமெரிக்கன், இப்பொழுது அமெரிக்க தேசத்தில் இருக்கிறார், டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர். நாங்கள்லாம் அந்த கிருபாசன கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணோம். அப்போ தான் அவர் இடத்துல அறிமுகமானார். அவர் அப்போ அறிமுகமாகி நாங்கள் 2 பழகிட்டோம். எனக்கு ரொம்ப இந்தியாவில் தான் நாட்கள் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் தம்பியினுடைய பாடலை அவர் தான் வெளியே கொண்டு வந்தார், எந்த கண்மலையானவரே. அப்போ ரீகன் பாட்டுன்னு எனக்கு தெரியாது, அப்போ ஸ்டூவர்ட் தான் பாடுவார், அவர் அமெரிக்கன் ஸ்டைலில் பாடுவார்.
அந்த கண்மலையானவரே அப்படி பாடுவார் அவர். என்னை காக்கும் தெய்வம் நிறை. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் அந்த பாடல் யார் கூட தேட ஆரம்பிச்சா தம்பி ரீகனை பார்த்துட்டேன். தம்பிக்கு 2 கைகால் விளங்காது, கைகள் கூட ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. ஆனா அவங்களுடைய கிருபை எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? ஆமீன் சொல்லுங்க. அவங்க பாடல் உலகத்தையே அசைக்குது. பாடலாமா? ரெடி பாடலாமா? இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வமே. அந்த தம்பி இயேசு கிறிஸ்துவை அந்த கண்மலை அவங்க பாடாத எல்லா திருச்சபைகளிலும், மெயின்லைன் திருச்சபைகளில், ஈவன் கேத்தலிக் திருச்சபையில முதற்கொண்டு இந்த பாட்டை பாடுறாங்க. அதில் கைத்தட்டி சேர்ந்து பாட போகிறோம். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஓ வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும். தூயவரே என் துணையாளரே, சொல்லுங்க. துதிக்கு பாத்திரரே, come on say hallelujah. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, சொல்லுங்க. ஆராதனை உமக்கே. உரபல ஷபல கபகரதபல. ஓ ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. அன்பு பாஸ்டர் ரீகன் கோமாஸ், அன்பு தம்பி ரீகன் கோமாஸுடைய ஊழிய வளர்ச்சிக்கும் ஊழிய அறிமுகத்திற்கும் இந்த பாடல் தான் காரணமாய் மாறிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். 2015 இந்த பாடலுடைய அபிஷேகத்தை புரிஞ்சுக்கிடுங்க. 2015 எஸ் 2015 நான் தென் அமெரிக்க நாட்டில் கொலம்பியா போயிருந்தேன். கொலம்பியா அந்த நாட்டில் ஆங்கிலமே கிடையாது. ஆல் பீப்புள் ஸ்பீக்கிங் இன் ஸ்பானிஷ். ஒரு மிஷினரி சர்வீஸ் நடந்துச்சு. எங்களுக்கு இந்த பெரிய கன்வென்ஷன் நடக்கும்போது ஒரு நாள் மிஷினரி சர்வீஸ் நடக்கும். அந்த மிஷினரி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அங்கங்கே இருந்து வந்த ஜனங்கள், ஊழியர்கள் சாட்சி சொல்லுவாங்க, அந்த லாங்குவேஜில் பாடுவாங்க. அப்போ ஏன்ட்ட சொன்னாங்க, பாஸ்டர் சாமுவேல் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, இந்தியாவில் 1752 பாசை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1752 பாசை இருக்குது இந்தியாவில். உலகத்திலே அதிகமான லாங்குவேஜ் பேசுறது இந்தியாவில் தான். அதில் உங்கள் லாங்குவேஜில் மதர் டங்கில் பாடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. ஸ்பானிஷ் பீப்புள் ஆங்கிலத்தில் பேசினா கூட இப்போ உள்ள தலைமுறைகள் தான் 1-2 பேர் ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆங்கிலமே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஸ்பானிய கண்ட்ரி, அது ஸ்பானிஷ் கண்ட்ரி பாருங்கள். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் லாங்குவேஜில் பாடுங்க, இது ஒரு மிஷினரி சர்வீஸ், எங்கள் மக்கள் உங்கள் வார்த்தையை கேட்கட்டும். யாரையும் எளிமினுக்க சொல்லலை, டிரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணல. அந்த ஒரு பெரிய ஸ்டேடியம், ஒரு 25,000-30,000 ஜனங்கள் இருப்பாங்க. இந்த தம்பி ரீகன் பாட்டை பாடணும் பாருங்க. 17 நிமிஷம் அந்த மக்கள் எழும்பி நின்று, பாஷையே தெரியாத மக்கள் ஆவியில நிரம்பி கத்தரை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா. 1-2 வார்த்தைகள் ஆரம்பத்தில் நான் ஆங்கிலத்தில் பேச அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. பிறகு நான் வர்ஷிப் ஆரம்பித்த பிற்பாடு அவங்க சொன்னாங்க, இவர் மதர் டங், உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் ஆராதிங்க, இது ஒரு மிஷினரி சர்வீஸ், பரவாயில்ல, லாங்குவேஜ் தெரியாட்டாலும் பரவாயில்ல, கண்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட், காட் இஸ் ஒன், லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், காட் இஸ் ஒன் அப்படின்னு அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. ஆவியில் நிரம்பி கழிவுற ஆரம்பித்த போது நான் யாரையும் எழும்ப சொல்லலை. எனக்கே பாஷை தெரியாது, எனக்கு எப்படி ஸ்பானிஷ் தெரியும். ஜனங்கள் எழும்புறாங்க, ஊழியர் எழும்புறாங்க, அந்நிய பாஷையில் ஆவியில் கழிவுற ஆரம்பித்தாங்க. தம்பி ரீகன் பாட்டில் அவ்வளோ அபிஷேகத்தை நான் பார்த்தேன். அதில் தலை சிறந்த வார்த்தை, எந்த கண்மலையானவரே. உரிமையோடு கூட நம்முடைய உறைவிடம், நாம் சார்ந்து கொள்ளுகிற இடம் எது சொல்லுங்க? கண்மலை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். புறா எங்க இருக்குது? முகரூபம் ஏன் அழகா இருக்குது? கவனிங்க. முகத்துல ஏன் கவலை இல்லை? முகத்துல ஏன் சோர்வு இல்லை? முகத்துல ஏன் பயம் இல்லை? முகத்துல ஏன் பதற்றம் இல்லை? அது கண்மலையின் வெடிப்புக்குள் இருக்கிறது. கண்மலையில் மறைத்து கொண்டது.
பிரச்சனை வராமல், போராட்டம் வராமல் தன்னை மறைத்து கொண்ட இடம். ஹல்லேலூயா. கன்மலையின் சிகரம், அப்படிதானா? கன்மலையின் வெடிப்பு, சிகரங்களின் மறைவிடம். ஒரு மலைக்கு பின்னால முன்னால மலையை நிறுத்தி பின்னால் அது சார்ந்து கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும். நீதிமொழிகளில் வாசிக்கும்போது பார்க்கலாம். அதாவது 30ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் வாசிக்கும்போது, மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு, அவை யாவன அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதியிருக்கிறது? நோ, நான் சொல்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஐ எம் சாரி. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு, அவை யாவன அற்பமான ஜந்துவாயிருந்து கோட காலத்து தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்து தங்கள் வீட்டை கன்மலை மேல் தோண்டி வைக்கிற குழிமுசல்கள். என்ன கவனிக்கிறீங்களா? வீட்டை கன்மலை மேல் தோண்டி வைக்கிற குழிமுசல்கள். கவனிங்க, ஞானம் உள்ளவைகள் அப்படின்னு ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். இந்த முயல் வீட்டை எங்க தோண்டி வைக்குது? கன்மலையின் மேல். எப்பொழுதும் கன்மலையை சார்ந்து கொள்கிற அனுபவம். இதை நான் கொஞ்சம் ஆழமா பேச விரும்புறேன். என்னை கவனிக்க அன்பா கேட்கிறேன். உங்க வாழ்க்கை அழகா மாற, உங்க சத்தம் இன்பமா மாற, ஒரு தோல்வியின் சத்தம் அல்ல, ஒரு எரிச்சலின் சத்தம் அல்ல, ஒரு கோபத்தின் சத்தம் அல்ல, ஒரு சத்தம் இன்பமா இருக்கணும். நீங்க ரொம்ப அழகமா இருக்கணும். ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற கன்மலையின் அனுபவங்கள். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 17 verse 6. கொஞ்சம் வாசித்து உதவி செய்யுங்க. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பதாக கன்மலையின் மேல் நிற்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கன்மலை பிளந்து தண்ணீர் வந்தது. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் பிளவுண்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் பிரயாணத்தின் ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களின் பிரயாணம் கானானுக்கு நேராய், நம்முடைய பிரயாணம் பரலோகத்துக்கு நேராய். இஸ்ரவேல் ஜனங்கள் கன்மலை பிளந்து தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள். நமக்காக பிளக்கப்பட்ட கன்மலை கிறிஸ்துவினால், அவர் தருகிற பரிசுத்த ஆவியினால் நாம் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். Glory be to God. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 வசனத்தை வாசித்து கொஞ்சம் விளக்கணும் நான் விரும்புறேன். எரேமியா 48ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெரேமியா சாப்டர் 48 verse 28. 48:28 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கன்மலையின் தங்கி, மோவாப் தேசத்து குடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு புறப்பட்டு போய் கன்மலையின் தங்கி கூப்பிடுகிற கூடு கட்டுற புறாவு குப்பாயிர்கள். எங்கே? கன்மலையில தங்கி. புறாக்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறது? வாய் திறந்து சொல்லுங்க. புறாக்கள் எங்கே போய் தங்கி இருக்கிறதா? கன்மலையின் மேலே. அப்ப நாம் சார்ந்து கொள்கிற வேண்டிய இடம் என்ன? நாம் வாழ வேண்டிய இடம் என்ன? கன்மலை ஆகிய கிறிஸ்து. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை விளங்க வைக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 7:16 வாசிங்க பார்க்கலாம். பள்ளத்தாக்குகளின் புறாக்களை போல. அப்படின்னா பள்ளத்தாக்கில் ஆகாரத்தை எடுக்கிற புறாக்களை போல எங்க தங்குவார்கள்? மலைகளில். ஆகாரம் பள்ளத்தாக்கில் இருக்கிறது, ஆனால் அவர்கள் தங்குகிற இடம் எங்க இருக்கிறது? மலைகளில். நீங்க புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். நேசருக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவு என்ன? புறாவே. புறா எங்க இருக்கிறது? கன்மலையில், கன்மலை சிகரத்தில். அல்லேலூயா. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவிலே தங்கிருங்கள். அல்லேலூயா. இந்த பழைய பாடல்ல அந்த வரிகள் எல்லாம் ஞாபகம் வருது இல்ல? இசை வேண்டாம், வாசிக்க வேண்டாம், சும்மா அப்படி சொல்லி காட்டுங்க. நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்தே, அப்படிதானே?
துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே என்னேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து. இந்த பாடலாம் அழுதுச்சே பாடுவேன். ஆவியில நிரம்பி பாடுனா சிலர் உள்ளமே உடைஞ்சிரும். அவர் மேல சார்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் அடிஸ்தானம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும். இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த கன்மலையின் சிகரங்களில் வீட்டை கட்டுகிறதுல அர்த்தம் என்ன? 2 பேர் வீடு கட்டினாங்க. கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஆனா ஒரு சின்ன ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். 2 பேர் வீட்டை கட்டினாங்க. ஒருத்தர் எங்க கட்டினாங்க? மண்ணுல. இன்னொருத்தர் எங்க கட்டினாங்க? ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டு கன்மலைக்கு மேல வீட்டை கட்டினாங்க. வாசிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்கள். Matthew chapter 7 verse 24 and 25. 24 and 25. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலை மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 3 காரியம் கவனிங்க. 3 டெமிட்டேஷன் வாசிங்க. நம்பர் 1 பெருமழை, நம்பர் 2 பெருவெள்ளம், நம்பர் 3 காற்று. பெருமழை, பெருவெள்ளம், காற்று. பதில் சொல்லுங்கள். இப்ப நல்ல கவனிங்கம்மா. அடித்தும் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தது. கவனிங்க. மண்ணுல கட்டிருந்தாங்களா, அவங்க அழிஞ்சு போச்சு. உலகத்துல கட்டினவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இவ்வளவு சோதனை வந்த பிற்பாடு, இவ்வளவு பிரச்சனை வந்த பிற்பாடு, இவ்வளவு அவமானம் வந்த பிற்பாடு, இவ்வளவு பரியாசங்கள் வந்த பிற்பாடு, இவ்வளவு நிந்தைகள் வந்த பிற்பாடும் இந்த வீடு நிக்குது. ஹல்லேலூயா. வீடுனா நம்ம தான். ஹலோ ஹலோ ஹலோ. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Hebrew chapter 3 verse 6. எபிரேயர் 3ஆம் அதிகாரம். வீடு என்றால் நம்முடைய வாழ்க்கை. வீடு என்றால் மனிதனுடைய வாழ்க்கை. வாசிங்கள். கிறிஸ்துவோருடைய வீட்டுக்கு மேற்பட்டவராக, குமாரனாக, உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி இருந்தால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். எப்படி 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 சொல்லுங்க சொல்லுங்க. நாமே. ஹலோ சேன்சர். நாமே அவருடைய. அப்ப நம்ம தான் வீடு, நம்ம வாழ்க்கை. அதான் வீட்டுக்காரன்னு சொல்றோம். அதான் வீட்டுக்காரின்னு சொல்றோம், வீட்டாருன்னு சொல்றோம். So building is not church. New Testament period. You are the temple of God. You are the church of God. புதிய ஏற்பாட்டு கடத்தில் கட்டிடம் ஆலயம் அல்ல, கட்டணை வீடு அல்ல. நாமே வீடு, நாமே ஆலயம். ஆமீன் சொல்லுங்களேன். எங்கே? மலைக்கு மேல. எங்கே? கன்மலைக்கு மேல. இப்ப இந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். என்ன கவனிங்க. நல்ல கவனமா கேளுங்க. வீடு எங்க கட்டப்பட்டிருந்தது? கன்மலையில ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போட்டிருந்தது. என்ன வந்தது? பெருமழை. என்ன வந்தது? காற்று. என்ன வந்தது? பெருவெள்ளம். நல்ல கவனிங்க. வீடு இருக்குன்னு வச்சிருங்களேன். அடிச்சு 2 போன மாசம் நல்ல மழை இல்ல கன்னியாகுமரியில. சரியா? மழை பயங்கரமா அடிக்கி. மழை எங்க இருந்து தாக்கும்? வெளியே இருந்து வீட்டை தாக்கும். ரைட்? வெளியே இருந்து வீட்டை. நம்ம தான் வீடு. சில பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியே இருந்து தாக்கும். சமுதாய பிரச்சனைகள், சொந்தக்காரன் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தோட பிரச்சனைகள், சொசைட்டியோட ப்ராப்ளம். சில பிரச்சனை வெளியே இருந்து நம்மை தாக்கும். ரைட்? நம்பர் 1 வெளியே இருந்து. மழை வெளியே இருந்து வீட்டை தாக்குற மாதிரி. உள்ள வராது, ஆனா வெளியே இருந்து தாக்கும். எல்லாம் தான் இருக்கீங்களா? சில ஓடெல்லாம் கலந்து விழுந்துரும். சரி, வீக்கான பில்டிங்லாம் அப்படி ஒழுக ஆரம்பிச்சிடும். வெளியில இருந்து தாக்கும். சமுதாய பிரச்சனை, அங்க உள்ள பிரச்சனை, கடங்காரம் பிரச்சனை, அவன் பிரச்சனை வெளியே இருந்து தாக்கும். நம்பர் 2 பெருவெள்ளம். கொஞ்சம் பள்ளத்துல வீடு இருந்தா, சென்னையில் நடந்துச்சு, கடலூர் நடந்துச்சு, பாண்டியில நடந்துச்சு, ராமேஸ்வரத்தில் நடந்துச்சு. கொஞ்சம் பள்ளத்தாக்கில் இருந்தது. மழை எல்லாம் அடிச்சு பெஞ்சுக்கிட்டு இருந்ததுனால இப்போ உள்ள வந்துருச்சு. தண்ணி எங்க வந்துருச்சு? புருஷன் பொண்டாட்டி சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் சண்டை, வியாதி, வறுமை, கடன், தரித்திரம், சாபம். வெளியில இருந்து ஒரு போராட்டம், அடுத்த போராட்டம் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. நம்பர் 2. நம்பர் 3 பெருங்காற்று. காற்று எங்க இருந்து வருதுன்னு கண்ணுக்கு தெரியாது, ஆனா கொஞ்ச நேரத்தில் அடிச்சு மாத்தி உடைச்சு போட்டு போயிரும். இது பிசாசு போராட்டம். வெளியிலிருந்து நம்மை தாழ்க்குகிற பிரச்சனையோ, உள்ளே வந்து வருகிற பிரச்சனையோ. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனைங்க. விபத்து பாருங்க. இப்ப பாஸ்டர் பையன் பாவம் விபத்தாகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்த்தரோட சுகத்தை தருவார், தீர்க்காயுசை தருவார். ஆமென். ஒரு சோதனை வருதுன்னு அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மோசைக்கு சோதனை வந்துட்டே இருந்தா மோச தலைவரா மாற போறாருன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நல்லா கவனிங்க. அந்த உங்க பிள்ளைகளை ரொம்ப நேசிங்க. உங்க பிள்ளை மேல தேவன் ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஒரு குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அடிக்கடி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க மேல ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது. நல்லா பிசாசு போராடி பார்க்க அவங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறான்னு அர்த்தம்.
நான் எத்தனை முறை மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனை தெரியுமா, மரத்திலிருந்து விழுந்திருக்கிறேன், விபத்து ஆயிருக்குது. ஆனா ஒவ்வொரு நேரம் புரிஞ்சுக்கிடுவேன், வைராக்கி எனக்கு அதிகமாகும். ஏன்னா உயிரோட வச்சிருக்காருல்ல, போராட்டம் அந்த பிற்பாடு உயிரோட வச்சிருக்காருன்னா அதுக்கு பிறகு எனக்கு வைராக்கி அதிகமாக தான் வரும். நான் குறைஞ்சதே கிடையாது. அல்லேலூயா. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். உள்ள வர்ற பிரச்சனை, இந்த காற்று எங்க இருந்து வருதுன்னு நினைச்சு அது பிசாசு போராட்டம். இந்த மூணு வந்துச்சு, வெளியிருந்து வந்த பிரச்சனையோ உள்ளுக்குள் வந்த பிரச்சனையோ பிசாசின் போராட்டமோ, இத்தனை வந்த போதும் அந்த வீடு நிலை துறந்தது. காரணம், அது கன்மலையின் மேல கட்டப்பட்டது. கை அடிச்சு ஏற்றடுங்க, கை அடிச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு பலனும் கூப்பிடுகிற எளியவனுக்கு பலனும் அடைக்கலமாக இருக்கிறீர். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம இப்பொழுதாக ரகசியத்தை கற்றுக் கொடுக்கட்டுமா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? புரியும் உங்களுக்கு? ஏற்றுக்கிட ஆயத்தமா இருக்கீங்களா? கன்மலையின் மேல் கட்டப்பட்ட அனுபவம் என்றால் என்ன? 2019 கவனிக்கிறேன். இந்த சுனாமி வந்த இந்த கொரோனா வந்த 2019 அதுல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நான் அந்த ஏப்ரல் மாசம் முதல் வாரத்தில் எங்கே இருந்தேன்னா, கோத்தகிரி. ஒரு காலத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர், முன்னாள் தலைவர் அன்பான ஜான்ட்ரோஸ் ஐயாவுடைய மருமகன் பாஸ்டர் ஜார்ஜ் தாமஸ் ஐயாவுடைய சபையில நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். இப்பொழுது ஐயா மறிச்சுட்டாங்க. அந்த டைம்ல அப்போ 2019 நான் கோத்தகிரி போறேன். எனக்கு என் சரீர அமைப்பின்படி எனக்கு இந்த கேபின் பென்ஸ்ல போனால் எனக்கு வாமிட் வரும், சிம்டம்ஸ் வரும், எனக்கு காரில் டிராவல் பண்ண முடியாது. ஆகினால் நான் என்ன செய்வேன், அது கொடைக்கானல் இருந்தாலும் ஊட்டியாக இருந்தாலும் கோத்தகிரியாக இருந்தாலும் அந்த நல்ல அந்த என்ன சொல்கிறது பவுண்டரி வரைக்கும் காரில் போய் அதுக்கப்புறம் நானே செல்ஃப் டிரைவிங், நானே பைக் ஓட்டுவேன். அப்போ ஐயாட்ட சொன்னேன், ஐயா பைக் அனுப்பிவிட்ருங்க, நான் டிரைவ் பண்ணி வரேன், எனக்கு கார் ஒத்துக்கிடாது. ஓகே. அப்போ பைக்கில் நான் கிளம்புறோம், மேட்டுப்பாளையத்திலிருந்து கோத்தகிரி போக கிளம்புறேன். கவனமாக கேளுங்க. அப்படி பாதி அளவு டிராவல் பண்ணி வந்தோடனே அதுக்கப்புறம் சைடில் பார்க்கலாம், ஒவ்வொரு பெண்ட்லையும் பார்க்கலாம், சைடில் அந்த ஊரெல்லாம் பார்க்கலாம், அந்த மேட்டுப்பாளையம் அந்த சைடில் கிராமத்தில் பார்க்கலாம். தம்பி சொன்னால், பின்னால் இருக்க தம்பி சொன்னால், ஒரு புல்லட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும், பாஸ்டர் அங்கிள் இதுக்கு மேலே இந்த சைட் சீன் பார்க்க முடியாது, இங்கே ஒரு டீ கடை இருக்குது, டீ குடிச்சிட்டு சைட் சீன் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் எஸ்டேட் வந்துடும்ண்ணா. ஓகே. நான் சைடில் போய் பார்த்தா மேட்டுப்பாளையம் தெரியுது, அழகாக தெரியுது. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரியுது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக தெரியுது. கீழே வச்சு பார்த்தா 2 கோடி ரூபா வீடு, 3 கோடி ரூபா வீடு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, 5 கோடி ஃபேக்ட்ரி, பஸ் ஸ்டாண்டு கட்டியெல்லாம் மேலே போனோன்னா சிறுத்துட்டு. அப்போ எனக்கு என்ன மனசிலாச்சுன்னா, ஆண்டவர் படைச்ச மலைக்கு மேலே ஏற 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 கீழே உன்னது சின்னாகிட்டே இருக்குன்னா, அக்கா நகை நட்டு போல்டு ஸ்க்ரூ எல்லாம் சின்னதாகலாம், அக்கா நீங்கள் மலைக்கு மேலே ஏறலன்னு அர்த்தம்னே. ரொம்ப காமெடியிலோ இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பற்றியலா கட்டாயம் நான் சொல்லணும். நமக்கு கார் பெருசா தெரியுதுல்ல, ஏன்னா மேலே போய் கார் பெரிய கார் போறதை பார்த்தா ஒரு எறும்பு ஊந்த மாதிரி தான் இருந்துச்சு. மலைக்கு மேலே ஏற ஏற என் உலக பார்வை குறையுதுல்ல. ஆமாவா இல்லையா? ஹலோ, இயேசுவின் நாமத்தின் வாய்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. உலக சிற்றின்பம் குறையும். நீங்க வேணா பாருங்க, கிறிஸ்துவில் வளர வளர, கண்மலையாகி கிறிஸ்து மேல் உங்கள் வாழ்க்கை கட்ட கட்ட, கண்மலையின் அனுபவத்தின் மேல ஏற ஏற உலக காரியம் எல்லாம் சிறுத்து கொண்டே போகும், சின்னதாயிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இது என் மைண்ட்ல இருந்துட்டே இருந்துச்சு. ஆமா, ஆண்டவர் படைச்ச மலைக்கு மேல வந்தோடனே இவ்வளவு சின்னதாயிடுச்சு, கீழே இருக்கும்போது இவ்வளவு பெருசா இருந்தில்ல, ரொம்ப பெருசா தெரியும். மேல ஏறி பாருங்க, உங்க கவலை ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். கிறிஸ்துவாகிய கண்மலைக்கு மேலே பாருங்க, உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். நம்ம உலகத்திலே இருக்கிறதுனாலதான் பிரச்சனை பெருசா தெரியுது. மேல போய் பாருங்க, பிரச்சனையும் சின்னதா தான் தெரியும், உங்க குழப்பமும் சின்னதா தான் தெரியும். இதை விட்டுருங்க. ஏப்ரல் லாஸ்ட் வீக் எனக்கு எங்க பிரசங்கம், கேரளாவில் திருவள்ளாவில் ஒரு மீட்டிங்ல முடிச்சுட்டு எனக்கு மூணாறு ஸ்டேட்ல மீட்டிங், ஐபிசி ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷன்ல பேச போறேன். அன்னைக்கு என் காரில் நம்பர் ஒரு வழி இல்லை, எனக்கு போய் தான் ஆகணும். அதனால திருவள்ளா போயிட்டு அடிமாலியிலிருந்து மேலே ஏறுறேன். அந்த சைடு தான் கொஞ்சம் மோசம், ரொம்ப கேர்பின் பண்ஸ் இருக்கும். இந்த சைடு தட்ஸ் ஓகே. அப்படி போகும்போது என் டிரைவர் நேற்று வந்த டிரைவர், அப்போ அவன் விசுவாசி, அவனை கவனமாக போடானே. 3 கிலோமீட்டர் லொக்கேஷன் போட்டு போகிறோம். எனக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாங்க, 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். திடீர்னு மிஸ்ட், அதை என்ன சொல்லுவீங்க தமிழில்? பனி மேகம் இல்லை, மஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களோ, மஞ்சு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஆமா, அப்போ ரைட். இந்த பனி மேகம் டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் மூடிட்டு,
இந்த பக்கத்துல பார்த்தா அழகான பள்ளத்தாக்கு, இந்த பக்கத்துல பார்த்தா சூப்பர் எஸ்டேட். ஒன்னே ரசிக்க முடியல. முன்னாலேயும் கார் தெரியல, பின்னாலும் கார் தெரியல, டிராபிக் ஜாம். இன்னைக்கு ஒரு பாடத்தை கர்த்தர் கரெக்டா கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? ஆண்டவர் படைச்ச அழகான ஒரு மலைக்கு மேல வந்து ஒரு வெண்மேகம் மூடுனா எனக்கு பள்ளத்தாக்கும் தெரியல, மேடும் தெரியல, முன்னாலையும் தெரியல, பின்னாலையும் தெரியல. எங்க சுத்தி பார்த்தாலும் ஒரு வெண்மை மகிமை. கிறிஸ்துவில வளர 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 உலக ஆடம்பரம் தெரியாது, உலக பிரச்சனை தெரியாது, எத குடும்ப வாழ்க்கையிலும் தேவ மகிமை, உங்க பிசினஸ்ல தேவ மகிமை கையடிச்சு கையடிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதுலயும் தேவ மகிமை, தேவ மகிமையை நீங்கள் பார்க்க முடியும், தேவ மகிமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். நான் சொல்லி சிரிச்சேன். ஒண்ணுமே தெரியல, கார் ஓடிட்டு தான், இன்ஜின் ஓடிட்டு தான் இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் அப்படி எல்லா வண்டியும் நிப்பாட்டிச்சு. மூவ் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதல் வாரத்துல கற்றுக் கொடுத்தார். மேல ஏற 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 மக்கா கீழே விழுந்ததெல்லாம் சின்னதாகிட்டே இருக்கும். ஆனா 3 எஸ்டேட் போனா ஒண்ணுமே தெரியாத மக்கா எல்லாம் மகிமையா தான் தெரியும். உலகத்தின் செல்வம் நிலையா 3-4 பேர் புகழ் கல்வி அழியாததோ. உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ? பேர் புகழ் கல்வி அழியாததோ? இக்கேள்வியை பதிலென்ன சொல்வே நீரே போதும், பதிலென்ன சொல்வே நீரே போதும். யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிருங்களேன். இதுதான் கன்மலையின் அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். புறா தங்கி இருக்கிற இடம் என்ன சொல்லுங்க? கன்மலையின் வெடிப்பு, இயேசுவின் காயங்கள், கண்மலையின் சிகரம். ஒரு சொந்தக்காரங்கிட்ட மறைஞ்சிடாதுங்க, அவன் விலகிடுவான். ஒரு நண்பன்ட்ட சாஞ்சிருக்காதுங்க, அவன் விலகிடுவான், உங்களை வெளிப்படுத்திடுவான். ஹலோ, நாம் மறைந்து கொள்ள வேண்டிய இடம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? விளங்கிட்டீங்களா? 2வது போயிடலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 புறாக்களுக்கு போடுகிற பயிர், அவ்வளவு போதும். இப்ப கேட்கறது பதில் சொல்லுங்க. அது என்ன ஆகாரத்தை உட்கொள்ளுகிறது? பயிர். பயிர் சுத்தமானதா அசுத்தமானதா? நம்ம அந்த காலத்துல ஒழுங்கா பயிரும் கிழங்கும் சாப்பிடும் போது நல்லா இருந்தோம், கேட்டீங்களா? இப்ப எல்லா கேஸும் பீஸா பர்கர் சாப்பிட்டுட்டு எனக்கு பிடிக்காத ஐட்டங்கள் நிறைய உண்டு. அதுல இப்ப உள்ள இந்த பிள்ளைகள்லாம் இந்த என்ன பீஸாவா பர்கரா, இந்த பிடிச்சு இழுத்து அந்த கிராமத்து பிள்ளைகள் மூக்கு அடிச்ச மாதிரி இருக்குங்களா? அது என்னன்னு அப்படி சொன்னா அந்த பிள்ளைகளை சாப்பிடாம போட்டு வந்தால தம்பி சொல்லி மக்கா சொல்லிதாலே, அது பிச்சை ஒண்ணு அந்த மூக்கு மாதிரி வரும்ல, அப்படி இந்த சின்ன பிள்ளைகள் மூக்கு ஒடிது மாதிரி இன்னும் மக்கா சொல்லுடா ராஜா. பேக்கரி போனோன்னு என்ன நினைச்சுக்கடா? பீஸாவா? அப்போ எனக்கு பிடிக்காத ஐட்டம் அது. இப்படி பிச்சா சளி பிடிச்சி அப்படி வடிகிற மாதிரி இருக்கு. 2-3 தடவை சொன்ன அந்த பிள்ளைகளை சாப்பிடாது, போட்டு ஆரோக்கியமா வளர்த்து. அல்லேலூயா. பேக்கரி போனோன்னு பீஸான்னு சாமுவேல் ஜெபராஜ் ஞாபகத்தில் வச்சுக்க. அல்லேலூயா. போட்டு லிசன் டு மீ. அந்த காலத்தில் ஆரோக்கியமான உணவு சின்ன வயசுல சோளம் அவிச்சு தருவாங்க, சோளம் வறுத்து தருவாங்க, காணம் கிடைக்கும், உளுந்து கிடைக்கும், பயிர் கிடைக்கும். இப்ப தேடியும் காணாதிருப்பாய். ஆரோக்கியமான உணவு. ரைட் ரைட் ரைட். சுத்தமானது. சொல்லுங்க, நான் சொல்ல சரிதானே? சுத்தமானது, ஆரோக்கியமானது. 2 வார்த்தை அதுக்கு பயன்படுத்தலாம். புறாக்களுடைய ஆகாரம் என்ன? சுத்தமானது. புறாக்களுடைய ஆகாரம் என்ன? ஆரோக்கியமானது. எதுல பலன் அடைகிறது?
சுத்தமான உணவு. எதில் பலன் அடைகிறது? ஆரோக்கியமான உணவு. ஆமென் சொல்லுங்களேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க. அந்த காலத்துல கிழங்கும் பயிரும் சாப்பிட்டுட்டு 100 வயசு வரை அழகா இருந்தாங்க. இப்ப 45 வயசுல கேட்டீங்களா, 45 வயசுல கால் ஒண்ணு விளங்காது. இப்ப இந்தியன் டாய்லெட்டே கிடையாது, மன்னிக்கும். எல்லா வீட்லயும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். என்ன கால் விளங்காதுல்ல? ஹலோ, சாப்பிட்றதெல்லாம் 65, எல்லாம் போன்லெஸ் 65. 45ல கை கால் விளங்காது. சாப்பிட்டா ஒழுங்கா சாப்பிடணும் கேட்டீங்களா? அது கடைசி வரைக்கும் சாப்பிட்டா எல்லாம் சாப்பிடணும். இது 45 வயசு வரை ஆடு மாடு நண்டு நத்தை பன்னி கோழி எல்லாம் வெட்டி தின்னுட்டு 45க்கு பிறகு ஆடு மாடு எதை தின்னுதோ அதை தின்ன வேண்டியது. உங்களுக்கு விளங்கலையோ? 45 வயசு வரை ஆடு மாடும், 45 பிறகு ஆடு மாடு எதை சாப்பிடுதோ அதை சாப்பிடணும். டாக்டர் சொல்லுவாரு, நீங்க வெஜிடபிள்ஸ் தான் எடுக்கணும், கீரை தான் எடுக்கணும். கேட்டு அதை அப்படி சொன்னேன்னு. ஒரு பாஸ்டருக்கு உபவாச ஜபத்தோட வந்திருந்தார், ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ நான் ஃபுல் டைம் ஃபாஸ்டிங். அவரை கூப்பிட்டு போய் பக்கத்தில் ஒரு நல்ல ஹோட்டலில் விட்டு, பாஸ்டர் தந்தூரி வேணுமா, காடை வேணுமா, உங்களுக்கு மட்டன் வேணுமா, சிக்கன், ஒரு அமைதியாக உட்காந்துருக்காரு. என்னைய பார்க்காதுங்க பாஸ்டர், நான் ஃபாஸ்டிங், வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, அதான் உங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு. அவர் சிரிச்சுட்டே இருந்தார். ஊழியத்து வந்து 30 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு சாப்பிடணும்னு ஆசை இருந்து ஒருத்தர் என்ன செய்யலை, தரல. இப்போ எல்லா ஃபேக்டரி இங்க இருக்கு. சுகர் ஃபேக்டரி இருக்கு, கொலஸ்ட்ரால் ஃபேக்டரி இருக்கு, சால்ட் ஃபேக்டரி இருக்கு. எங்க போனாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அங்க பாஸ்டர் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க அங்க. என் காதுல ஓங்காரம் கேக்குது, சாவுங்க சாவுங்கன்னு கேக்குனாரு. இப்பவும் நீங்க சொல்லுங்க, கட்ட காடை சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க. நான் கொஞ்ச நாள் ஊழியம் செய்ய விரும்புறேன் பாஸ்டர், சாவுங்கன்னு கேட்க. ஒரு தோசை மட்டும் தருவியலா போனாரு. பட் தோத்திரம், போஜனத்துக்கு வயிறும் வயிற்று போஜனமும் ஏற்கும், ரெண்டையும் அவர் ஒளிய பண்ணுவாருன்னு இருக்கு. அதனால உபவாசம் இருக்க வேண்டிய நல்ல உபவாசம் இருக்கணும், சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா. ஆரோக்கியம் சுத்தம், ரெண்டையும் சொல்லுங்க. ஆரோக்கியமானது சுத்தமானது. கமான் கமான் கமான். நீங்க தானியேல் 1:8 வருவீங்களா? வாலிபர்கள், நல்ல வாலிபர்கள், திறமை உள்ளவர்கள், அழகானவர்கள், அறிவுள்ளவர்கள், இவங்க நாடு கடத்தப்பட்டு பாபிலோன்ல இருக்கிறாங்க. பாபிலோன்ல இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு சுத்தமானவைகளை செய்வான். அவருக்கு பிரியமானவன் பாபிலோன்ல இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு சுத்தமானதை செய்வான். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்கிறது பாபிலோனா இருந்தாலும் தேவ சுத்தமானதை செய்ய முடியும். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தூரிகள் அல்ல. உலகத்திலும் உலகத்துள்ள அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்ல, நம்முடைய ஆகாரம் என்ன தெரியுமா? பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. வாசிக்க அன்போடு கேட்கிற 1:8. தானியேல் ராஜபோஜனத்தினாலும் பானமண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி. எங்க தீர்மானம்? தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம். அப்படி மாத்தி சொல்லுங்க, பரிசுத்தமாய் வாழ தீர்மானம். அப்படி கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, கரையற்ற வாழ்க்கை வாழ தீர்மானம். அசுத்தமானதை தொடாது. ஒரு 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 பிரேசில், சில நாடுகள்ல சீனு அப்படின்னு ஒரு மிருகம் உண்டு. சீனு அப்படின்னு ஒரு மிருகம் உண்டு. முயல் மாதிரி இருக்கும், மூஞ்செல்லாம் நீளமா இருக்கும். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அந்த மிருகத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எப்பவும் தன்னை சுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஊர்ல போன மாதிரி வச்சுக்கலாம், பூனை சுத்தமா வாழ்ந்து பார்த்திருக்கீங்களா? ஹலோ, நம்ம ஓரளவு சுத்தமா வச்சிருக்கோம். இந்த சீனு மிருகத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃபாஸ்டா ஓடும், ஆனா கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதை வேட்டையாடுறவங்க என்ன செய்வாங்களா தெரியுமா? அது எப்பவும் தன்னுடைய கூடெல்லாம் சுத்தமா வச்சிருக்குமா, மலை பொந்துகளில் தான் வாழுமா, சுத்தமா வச்சிருக்குமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? முதல்ல கலைப்பாங்களாம். கலைச்சோன்னு வெளியே ஓடிடும், ரொம்ப தூரம் போகாதான், எங்கேயாவது புதர்கள்ல போய் இருக்குமா. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அதை இந்த நம்ம ஒரு பக்கெட்ல தொளி செளி விளங்குச்சா, தொளி 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 புரியுதா? ஆமா, தொளி எல்லாம் கொண்டு போய் அசிங்கப்படுத்தி ராவி வச்சு, தாறு எல்லாம் கொண்டு போய் ராவி வச்சுட்டா, இப்ப கல்ல தூக்கி எரிஞ்ச உடனே அது எங்க ஓடி வரும்? சொல்லுங்க அண்ணே, கூட்டுக்கு வரும். ஜீவன் தப்ப கூட்டுல இப்ப என்ன இருக்கு? இங்க அசுத்தம். அந்த மிருகம் என்ன செய்யுமா தெரியுமா? உள்ள போனா என்ன செய்யலாம்? தப்பிடலாம். சின்ன கரெக்டா அது போறதுக்கு மட்டும் தான் வே இருக்குமா, உள்ள போனா தப்பிடலாம். ஆனா அது போகாதான். என்ன செய்யுமா தெரியுமா? அப்படி நிற்குமா, தன்னையும் பார்க்குமா, அந்த அசிங்கத்தையும் பார்க்குமா, அழுமா, பின்னால வர நாய் கடிச்சு கொண்டுருமா. பகுத்தறிவற்ற மிருகம் ரத்த சாட்சியா சாகுது. எப்படி தெரியுமா? இந்த சரீரத்தை கரைப்படுத்தி நான் வாழ்ந்தது போதும், அதை விட நான் சாகிறது மேல். எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஹலோ, புறாவினுடைய அடுத்த தன்மை என்ன? அது சுத்தமானதை மட்டும்தான் உட்கொள்ளும். அசுத்தமானது என்ன செய்யாது? ஏற்றுக்கிடவே செய்யாது. ஆரோக்கியமானதும்
சுத்தமானது அதன் உணர்வு. அதைத்தான் இயேசு சொல்கிறார், தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்படித்தானே சொன்னார். எது நம்முடைய போஜனம்? தேவ சித்தம் செய்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், தோத்திரம், வசனத்தின்படி வாழ்வதுதான் தேவ சித்தம், வசனத்தின்படி ஜீவிப்பதுதான் தேவ சித்தம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளாலும் பிழைப்பான். உயர்த்தி அல்லேலூயா சொல்லிடலாமா? ஆமென். சுத்தத்தை விரும்புங்க. சுத்தத்தை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை. எங்கெல்லாம் பரிசுத்தம்? பெந்தகோஸ்துக்காரன் மட்டும்தான் இப்படி பேசணும், வேற ஒருத்தரும் பேச மாட்டோம், இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி பேச. அப்படி இல்லை. நான் வச்சிருக்க பைபிள் அப்படி இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23 வசனம். இந்த First Thessalonians chapter 5 verse 23. தெசலோனிக்கே சபைக்கு குறிப்பாய் பவுல் எதை எழுதுகிறார் தெரியுமா? தெசலோனிக்கே சபையானது ஒரு 2-3 வருஷம் தான் வளர்ந்து, ஒரு பறவை சிறகடித்து பறக்க ஆரம்பிக்கிறது போல. லிசன், ஒரு பிள்ளை 3 வயசுல பள்ளிக்கூடம் போறதுக்கு மாதிரி இந்த ஏர்லி சர்ச். சோ அந்த சபைக்கு அவர் என்ன எழுதுகிறார்? 1, 2, 3, 4, 5. இந்த 2 தெசலோனிக்கேயர் 1, 2 எல்லா அதிகாரத்திலும் வருகையை பத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறார். வருகையை பத்தி எழுதிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு இடையில இதை எழுதுறாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. இதனால சரீர பரிசுத்தம் தேவை. எதனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? எதனால் நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். Be holy because I am holy. Hallelujah. ஏன்னா அவர் பரிசுத்தர். தேவதூதர் அப்படி ஆராய்த்தாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்க நல்லா பாடுவோம், நல்லா ஆராதிப்போம், நல்லா அந்நிய பாஷை பேசுவோம், தேவையான ஆவியானவர் வரம் தந்தா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. ஆராதனை முடிக்கும் போது எப்படி முடிப்போம் தெரியுமா? எல்லாரும் எழுப்பி நின்று கையை உயர்த்தி ஒரு 3 முறை ஆகிலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சத்தமா சொல்லி முடிப்போம். ஏன் தெரியுமா? ஆராதனைக்கு யோக்கியன் அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அடி பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? நல்லா இருக்கல, இசையோடு சேர்ந்து பாடலாமா? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, கைத்தட்டி பாடுங்க. அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா பவினீச பவினானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பவினீச பவினானையா, தேவா இரக்கம். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளையில் ஆடி அரஞ்சம் வாரீரோ, ஆரோபியே. நல்ல கையடிச்சு பாடுங்களேன். ஒரு அடி கூட பாடலாமா? வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, பொல்லாத கூட செய்தினார், நலம் அருள்வார், பொல்லாத கூட செய்தினார், நலம் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தீடும் சுத்த ஜோதியே, ஆரோவியே யோவேளையில் ஆடி ஆனந்தம் வாரீரோ, ஆரோவியே. இன்னும் ஒரு அடி கூட பாடலாமா? ஆமென். வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகினில், என்னை சக்திகள் பல உண்டே, துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும், ஆரோபியே யோவேளையில் ஆடி அனஞ்சம், ஆரோபியே யோவேளையில் ஆடி அனஞ்சம் வாரீரோ.
உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்கம்மா. நம்ம யூஸ் பண்ற பாத்திரம் இருக்குல்ல, யூஸ் பண்ற பாத்திரம் தண்ணி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. இதுக்கு ரெண்டு பகுதி இருக்கு, சொல்லுங்க. உள்ளும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். ரெண்டு சைடு எப்படி இருக்கணும்? உள்ள கழுவிட்டேன்னு வெளியில ஒரு சைஸா இருந்தா குடிக்க முடியாது, கட்டியலா. சிலர் வீட்டில் போய் தண்ணி கேட்டோம்னா அவை மீன் வாங்கியிருக்கா வேண்டல, குதிப்பு வாங்கின அவளை, வாழை வாங்கின அவளான்னு கண்டுபிடிச்சலாம், கிட்ட கொண்டு போன கட்டியலா. நான் மாட்டிருக்கேன். நான் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, அல்லேவியா போட்டு. அதனால இப்ப நிறைய இடத்துல போகும்போது வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போயிருவேன். அவியலை போய் குறை சொல்லுது எதுக்கு? நமக்கு நான்வெஜ் சாப்பிட்டு பழக்கம் இல்லை, ஏதோ மீன் மட்டும் தான் சாப்பிடுவேன். இப்படிப்பட்ட ஆட்களால மீனும் இல்லாம போயிடும் நினைக்கேன், மாட்டிருக்கேன். உள்ளதான் நான் அப்படி சொல்றேன். அப்ப அந்த ரெண்டு சைடு எப்படி இருக்கணும்? நான் இதை பயன்படுத்தணும், எனக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? உள்ளும் புறம்புமான பரிசுத்தம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நைட் நம்ம பார்த்தா வெள்ளையும் போட்டு வந்தாங்க. ஏன்னா பரிசுத்தத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படி இருந்துச்சு. போட்டா தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்படி தப்பா பேச விரும்பல, அவங்க காட்டினாங்க. அது 4 பேருக்கு முன்னால ஒரு 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 இது இல்லாம நம்ம செய்ய முடியாது. அதை எனக்கு ஐயா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வருஷம் அப்படி ரொம்ப நேரம் பழகினதில்ல. இதை 1-2 மீட்டிங் கூட காரில் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அவங்கள ரொம்ப நேசிப்பேன். அவங்க ஒரு அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்தவங்க, வெக்கப்படாமல் முன்னாலேயும் பின்னாலேயும் போர்டு போடுவாங்க, கட்டாயம். அது எனக்கு பிடிக்கும். அது நீங்கள் மட்டும் செய்யலையா ஐயா, நீங்கள் மட்டும் செய்யலை, தைரியமாக அதை செய்யுங்க. வெளிநாட்டில் கனடாவில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நீங்கள் போட்டிருக்கிறதோட பெரிய போர்டை தோளில் போட்டு நிற்பாங்க, கழுத்தில் போர்டை தொங்க போட்டு நிற்பாங்க. அவங்க பின்னால் போட்டிருப்பாங்க. நான் வேணா உங்களுக்கு அனுப்பி தரேன், தைரியமாக யார்கிட்ட வேணாலும் கேட்டுங்க. ஆமென். எனக்கு உரிமை இருக்கு, என் சரீரத்தில் ஒரு பேட்ஜ் போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஹலோ, ஒரு வஸ்திரம் தரிக்கிறதுக்கும் என் மேல ஒரு வாட்ச் போடுறதுக்கும் என் மேல ஒன்ன போடுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். பெரிய போர்டு போட்டுப்பாங்க, பார்க்கறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரிக்கலாம். பார்க்கறவங்களுக்கு எல்லாம் பைத்தியக்காரத்தனம், அதை யோசிக்கிறவங்களுக்கு தான் பைத்தியக்காரத்தனம். கிறிஸ்துவுக்காக நாங்கள் பைத்தியம் தாங்கிறேன். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்களேன். குளிர் பிரதேசத்தில் நான் பார்த்துருக்கேன். கனடாவில் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க சில, நான் அதை ரொம்ப அவங்கள பார்த்துருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? குளிர் பிரதேசத்தில் டீமாக போய் ஐயோ ஷாக்ஸ்லாம் போட்டு அப்படி பெரிய போர்டை போட்டிட்டு அப்படி நிற்பாங்க பப்ளிக்கில். போகிறவங்களாம் வாசிட்டு போவாங்க, அதில் எழுதியிருக்கும் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தாருன்னு. நம்ம எந்தெந்த விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணுமோ அந்தந்த விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு நாள் தப்பு கிடையாது. பரிசுத்தரை பிரதிபலித்தாக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப புறாக்களுடைய ஆகாரம் என்ன? சுத்தமானது, ஆரோக்கியமானது. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, கமான். நான் கரெக்டா முடிச்சிடும், நேரம் எடுக்க மாட்டேன். கரெக்டா 1 மணிக்கு முடிக்கணும். பாஸ்டர் 1:30 முடிங்க. நாங்கள் அப்படி இல்லை, 1 மணிக்கு என்ன முடிச்சிருவேன். ஆகாரம்லாம் இருக்குல்ல, நம்ம ரொம்ப அதிக பிரசங்கம் பண்ணக்கூடாது. சுருங்க பிரசங்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள். ஆமென். ஆனால் ரொம்ப அதிக பிரசங்க நான் மாற விரும்பலை. எக்ஸாக்ட்லி ரைட்டாக முடிச்சுட்டு உங்கள் ஆகாரத்தை நிறைய கடந்து போகலாம். தேவன் அனுபவித்தால் சாயங்காலம் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியமானது உட்கொள்ளுங்கள். வசனம் ஆரோக்கியமானது. அது கிடைச்ச உடனே உட்கொண்டேன். அது எப்படி இருந்துச்சு? எனக்கு குடலுக்குள்ள போனோட எப்படி இருந்துச்சு? ஆரோக்கியமானது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளினாலும் பிழைப்பான். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, கொஞ்சமா அந்த அனுபவங்கள் குறையக்கூடாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பேட்ஜ் வச்சிருப்பாங்க, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். இன்னைக்கு ஸ்டாலில் பார்க்கலாம், அன்னைக்கு அந்த ஸ்டாலில் பேட்ஜே பார்க்க முடியல. இப்போ எல்லாம் சிலுவை. எல்லாருக்கும் அந்த பைபிள் ஒரு சிலுவை தங்கணும். இக்க அது கள்ளந்தங்குற சிலுவையான்னு உனக்கு எப்படி தெரியும்? ஹலோ, ஒரு சிலுவை ஒரு மாதிரி இருக்கு, ஒரு சிலுவை இன்னொரு மாதிரி இருக்கு. அப்போ சத்தியமாக கள்ளந்தங்குற சிலுவையாக தான் இருக்கும். எனக்கு சிலுவையை தொங்க போடுறதுல எனக்கு அவ்வளோ இஷ்டம் கிடையாது. கேட்டீங்களா? இருதயத்துக்குள்ள சிலுவை வரணும். ஏன் தெரியுமா? இந்த அக்கா அந்த சிலுவையை போட்டிருந்தா பிறகு கேட்டீங்களா, ரொம்ப மாடலை மாத்தணும். கேட்டீங்களா, ரொம்ப நாள் கிடக்கு இந்த மாடலை அடிச்சு மாத்தணும்னு. அப்ப அடிச்சு மாத்த ஏசுநாதருக்கு ஒரே சிலுவை, கள்ளனுக்கு தான் 2 சிலுவை. கேட்டீங்களா, 5 வருஷம் இந்த சிலுவை, அந்த கள்ளிக்கு அடுத்த வருஷம் வேற சிலுவை. உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அதனால எனக்கு கழுத்துல தொங்குற சிலுவையில எனக்கு அத்தனை இஷ்டம் இல்லை. கேட்டீங்களா, இருதயத்துக்குள்ள சிலுவை இருக்கும், அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதை குறித்து வேதம் சொல்கிறது, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. சாதையாவை மறக்க முடியாது. காஞ்சிரோட சாரதை இங்க பேசிட்டு ஐயாவை மறக்க முடியாதுல்ல. 10 வருஷம் என்னை ஜீப்ல கூட்டிட்டு போறான். கோல்டன் பீரியட்ஸ். வா, சூப்பர். அங்க இஸ்மாயில் இருக்காரு. இஸ்மாயில் இப்பவும் இருக்காரு. அந்த எந்த இடம்? அந்த ஜங்ஷன்ல புலிப்பணத்துல இருக்காரு. புலிப்பணம் இல்லையா? ஒரு வீடு புலிப்பணம் கிடையாது, அதுக்கு அடுத்த ஜங்ஷன் எர்தூர் கிடையாது, புலிப்பணம். அங்க இருந்து தலைவர் ஜீப்ல வருவார், செல்வராஜ் சாதுடைய அண்ணன் நினைக்கிறேன், தம்பி. என்னை கூட்டு போவார். அப்போ சாதையா ஜீப்பில் கூட்டு போவார், நல்லா பேசுவார்.
அப்போ அவர் சொன்ன சம்பவம் ஞாபகம் இருக்கு. ஒருத்தன் கள்ளு குடிக்கிறதுக்கு இப்படி பட்டையில பிடிச்சிருக்கான், சிலுவை விழுந்திருக்கு. சேசுவே ரட்சன்னு ஒரு முத்தம் போட்டு பின்னால் குடிச்சிட்டு போயிட்டு அவர் சொன்ன முதல்ல குடிச்சு சிலுவை தான் குடிச்சினாரு. நான் சொல்லல, சாதையா அங்க போய் கேட்கணும், கெட்டியால என்கிட்ட கேட்கக்கூடாது. இது சாது பிரசங்கத்தில் சொன்னதை நான் சொன்னேன், காஞ்சிரோடு சாது சொன்னது. அப்படியே பக்தி உள்ள பக்திமான அப்படியே கள்ளு குடிச்சான். கேட்டியால களத்தில் இருந்த சிலுவை விழுந்துருச்சான். அது சேசுவே ரட்சன்னு தூக்கி பின்னால போட்டு கள்ள குடிச்சிட்டு போயிட்டான்னு. அவன் குடிக்க முந்தி சிலுவை தான் குடிச்சிருந்தாரு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ரொம்ப கவனம். தேவன் விரும்புகிறது ஆரோக்கியமான வாழ்க்கை. தேவன் விரும்புகிறது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது, இந்த ஒன்னோடு முடிக்கலாம் நினைக்கிறேன், பார்க்கலாம், ஒரு தேவையான ஒன்று பேசுறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஐசாயா சாப்டர் 59 verse 11. 59, 11 வாசியுங்கள். கரடிகளை போல உருமி, எப்படி எப்படி அப்படி சொல்லுங்க, புறாக்களை போல. எனக்கு அது மாதிரி வரமாட்டேங்குது, மெமிக்ரி பண்ணதுக்கு எனக்கு வரலையே. நல்லா சொல்லி தர பார்த்தேன். கேட்டில சில பிள்ளைகளுக்கு என்ன டேலண்ட். அன்னைக்கு ஒரு சின்ன குட்டி பார்த்தீங்களா 30 மெமிக்ரி பண்ணுது, கிளி மாதிரி கோயில் மாதிரி. அப்போ எனக்கு வரல. அது ஒரு புறா ஒரு சைஸாக சத்தம் போட பார்த்துருக்கீங்களா? அழகா இருக்கும், கேட்க எப்படி இருக்கும்? இல்லை இங்கே தான் இருக்கீங்களான்னு, புறா பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். இனி பிரசங்கம் வரும்போது இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி 2 புறாவை என் பையில வச்சு கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கேன். இந்த பிஎட் படிக்கிறவங்கலாம் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு எல்லாம் சேர்ந்து அட்டை சேர்த்து அள்ளிட்டு போவா. கட்டில அது மாதிரி பிரசங்கம் வரும்போதும் எனக்கு என்னென்ன பிரசங்கம் பண்ணுவோம். அப்போ மாடு பிரசங்கம் பண்ணுவோம், மாடை கூட்டு வர முடியாது, கட்டிலா போட்டு. லிசன் டு மீ ஒன்ஸ் அகைன், வாசிங்க என்ன எழுதியிருக்கு. நாங்கள் அனைவரும் உருமி கூவி கொண்டிருக்கிறோம், புறாக்களை போல என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கூவி கொண்டிருக்கிறோம். இது எதுக்கு அடையாளம்னா, பாடி தேவனை துதிப்பது. கவனிங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நவீன இசைக்கருவிகள்லாம் இருக்கு, நல்லா தான் இருக்கு, அதில் வாசிக்கிறது கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனால் பெந்தகோசம் மறக்க முடியாது. கேட்டீங்களா, எனக்கு கேரளாவில் ஒரு பாஸ்டர் இங்கே நான் സംസാരിച്ചത് കേട്ടോ. പെന്തകോസം പറയുന്നത് കീബോർഡല്ല, കീബോർഡ് കിട്ടിയதுக்கு നന്ദി, കീബോർഡ് വായിക്കുന്ന കളിയുള്ളവർക്ക് നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയല്ല പെന്തകോസ് ആരംഭിച്ചത്, ആ പൊട്ടുന്നവരെ കൊട്ടി ഗ്ലോറി അങ്ങനെ പറഞ്ഞു കേട്ടോ. பண்டு காலத்தில் ஒரு 55 வருஷம் ஞாபகம், ஒரு 50 வருஷத்துக்கு மேலே எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு 53 வருஷம் 54 வருஷம்லாம் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் வயதான தாயார் வயசான இருப்பாங்க. ஒரு 9 மணிக்கு ஆராதனைன்னா 8:30 வந்துடுவாங்க. சோதரா குளோரி, சோதரம். முதல் பாட்டில் பரிசுத்தாவியினுடைய அக்கினி இறங்குறதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நிறுத்த முடியாது, அன்னைக்கு ஆவியில களி கூர்ந்து நிறுத்த முடியாது. நாங்க இங்க வச்சு தம்பூர் அடிச்சாலும் நிறுத்த முடியாது. இப்போ நாங்க மைக் எடுத்தா போதும் ஆவி போக்கு. ஹலோ, ஆவி நரம்புகள் எல்லாரும் ஆடிச்சு மாத்திட்டு இருப்பா. கொஞ்சம் மைக் அவுட்டா போச்சு, கீபோர்டு டெம்போ ஆஃப் பண்ணா போக்கு. எல்லாம் இங்கத்தான் இருக்கீங்களான்னு. புறாக்களை போல கூவ வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மணவாட்டி யார்? புறாவே, உத்தமியே. புறா எங்க இருக்கும், எங்க வாழணும்? அது கிறிஸ்துவாகிய கன்மலையை சார்ந்து கொள்கிறது. கிறிஸ்துவின் மறைவிடங்களில் இருக்கிறது, கிறிஸ்துவிற்கு பின்னால் இருக்கிறது, கிறிஸ்துவை முன்னால் நிறுத்துகிறது. சங்கீதம் 16:8 தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என் வலது வாரிசு இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. முன்னால கன்மலை, பின்னால நான். என்ன பார்க்கிறவங்க என்ன பார்க்க முடியாது, கிறிஸ்துவ தான் பார்க்கணும். அதனாலதான் பழைய காட்டு பாட்டு பாட்டாங்க. 5 மணிக்கு அந்த பாட்டு பாடுவாங்க. ஒரு 10 சரணம் இருக்கும். கேட்டீங்களா, அந்த பாட்டை படிச்சு முடிக்கிறது 20 நிமிஷம் வேணும். கேட்டீங்களா, அதுல எனக்கு பிடிச்சமான ஒரு சரணம். இசை வேண்டாம். என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். எவ்வளவு பரிசுத்தவான்கள் எப்படி பாடியிருக்காங்கல்ல. என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். Glory be to God. Hallelujah. கண்மலை முன்னாலே, நாம் பின்னாலே. என்ன தாக்க நினைக்கிறவன் கிறிஸ்துவ தான் தாப்பான். அதனால ஆண்டவர் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். Praise the Lord. Number 3, புறாக்களை போல கூவி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. புறாக்களை போல. நீதிமொழிகள் 29:6 வாசிங்க. நீதிமொழிகள் 29:6 வாசிங்க. Come on, listen. Hallelujah, hallelujah. துஷ்டனுடைய துரோகத்தில் என்ன இருக்கிறது? கண்ணி இருக்கிறது. நீதிமான் என்ன செய்கிறான்னு சொல்லுங்க? பாடி மகிழ்வான். மகிமை அவருக்கு, மகிழ்ச்சி எனக்கு. சொல்லுங்க, நான் பாடும்போது மகிமை யாருக்கு? அவருக்கு, மகிழ்ச்சி எனக்கு. நீதிமான் பாடி மகிழ்வான. நல்ல பாடணும். ராகம் வருதோ வரலையோ கேளுங்க. சில நேரம் ராகம் வராது. கேட்டீங்களா, சிலருக்கு இயற்கையா வராது. மலையாளத்தில் சொல்லுவாங்க, ராகம் இவிட கடை, தாளம் அவட கடை.
நம்ம எல்லாரும் கையடிச்சு முடிச்ச பிறகு அவைய டொப்புன்னு அடிப்பாவ, அது அவைய கிருபை. கேட்டியால போட்டு. ஹலோ, அதை பத்தி ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏசுநாதருக்கு மைனர் மேஜர்லாம் இல்லை. மைனர் கார்டு, மேஜர் கார்டு, CFD அப்படி ஒன்றும் கிடையாது. காக்கை குஞ்சுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க. கான்னா அம்மா பிள்ளை கூப்பிட்டா அம்மைக்கு பிடிக்கும்ல. நம்ம போட தோத்திரம் அல்லையிலே அவருக்கு பிடிக்குங்க. சிலருக்கு அல்லையிலேன்னு வராது, அல்லோலியாம் பகை எங்கள் ஊரில். இல்லை மக்கள் லாரின்னு சொல்லு ராலிம்மா, இல்லை குதிரைன்னு சொல்லு குருதாம்மா, இல்லை மதுரைன்னு சொல்லு மருதாம்மா, அல்லையிலேன்னு சொல்லு அல்லோலியாம்மா வராது. பரவாயில்ல, அதுலேயும் அவர் பிரியப்படுறாருங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லு சோஸ்திரம்பா வராது. அல்லேலூயா. மக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லு சோஸ்திரம் வராது. பரவாயில்ல, அதுலேயும் அவர் பிரியமா இருக்காருங்க. உங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நீ சொல்ல மாட்டீங்கள. கூவி கொண்டிருங்கள், புறாக்களை போல கூவுங்கள், அதிகாலை எழுப்பி கூவுங்க. இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். பாருங்க பவுலுடைய அனுபவத்தை பாருங்க, சீலாவுடைய அனுபவத்தை பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்ல. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்களா? பவுல் சீலாவின் அனுபவம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஊழியம் செய்ததுக்காக, கிறிஸ்துவுக்காக தொழுமரத்தில் அவர்கள் கட்டப்பட்டது. என்ன நடந்துச்சு எடுத்து வாசிக்க முடியுமா? கவனிங்க, துதித்து ஒன்னு சொல்ல, சிறைச்சாலை நினைக்காதுங்க, சிறந்தவர் கூட இருப்பார். சொல்லுங்க, சிறைச்சாலையா இருந்தாலும் காவலில் இருந்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். தேவையில்லாத இடத்தில் இருக்கிறது போல தெரிகிறதோ, தேவனே கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பாடி துதிக்கும் போது வருவார் அவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அம்மா ரெண்டு காரியம் செய்தாவது, பாடி துதிச்சா கட்டுகள் உடையும், கதவுகள் திறக்கும். Bondage is broken, door is open. Hallelujah. நான் பாடி துதிக்கும் போது ரெண்டு காரியம் நடக்கும், கட்டுகள் உடையும், கதவுகள் திறக்கும். ஆமென். பாடும்போது உதடுகளும் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் கெம்பீரித்து, புறாக்கள் என்ன செய்து உருமி கொண்டிருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன கொண்டிருக்கும்? கூவி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, கூவி கொண்டிருக்கும். கூதல்னா அந்த அந்த குயில் கூதுன்னு சொல்லுவோம்ல, பாடுறது. அவன் புறாவுடைய வேலை என்ன? கூவி கொண்டிருக்கிறது. நம்ம வேலை என்ன? கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. என் நேசரை குறித்து ஒரு பாட்டை பாடுவேன், நேசரிடத்தில் அவருடைய திராட்சை துரத்தை கூட்டு. என் நேசருக்கேற்ற பாட்டல், என்ன சொல்லுங்க, என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்ல ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்க, நேசருக்கேற்ற பாட்டு. என்ன பாட்டு சொல்லுங்க? சினிமாக்காரன கேட்ட பாட்டு இல்லை, கேட்டீங்களா? சினிமாரிக்கு கேட்ட பாட்டு இப்ப அப்படி மாறிட்டே வருது, கேட்டீங்களா? அப்போ என்னத்தை சொல்ல, கேட்டீங்களா? நமக்கு ஒன்றும் இது இஷ்டப்படாது. பையன் மாதிரிலாம் பாடும்போது ஒரு இழுப்பு. இந்த சாகும்போது சில கோழை இழுத்துட்டு சாகும்ல, இல்லை தமிழ் பாட்டு அப்படி பாடினா மதியன்னு இழுக்காண்டா. கேட்டா அது என்ன இழுப்புன்னு எனக்கு ஒன்றும் மனசிலாகலை. ஹலோ, பாடுறது புரியண்டாமா புரியண்டாமா? இசை குறைச்சி மேலே என்ன இருக்கணும்? ஏமா சாப்பாட்டில் உரைப்பு தேவை. உரைப்பு ரொம்ப கூட்டிட்டா மறுபிறகு பாத்ரூம் பக்கத்துலாம் கட்டில் போட்டு படுக்கணும். கட்டிகளா மாதிரி போக்குல்ல. அதனால் இசையெல்லாம் டாமினேட் பண்ணக்கூடாது. மேலே வார்த்தை வரணும், எல்லாரும் அதை கேட்கணும், நல்ல சந்தோஷமாக பாடி மகிழணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நடுராத்திரிகளை பவுலும் சீலாவும் பாடி துதிச்சாங்க பாருங்க. கட்டுகள் உடைந்தது, கதவுகள் திறந்தது. நேசருக்கு ஏற்ற பாட்டு. என்ன பாட்டு சொல்லுங்க? சினிமா பாட்டு இல்லை, சினிமா ராகம் இல்லை, சினிமா தாளம் இல்லை. கணத்துக்குரிய பரிசுத்த வாட்டி சிலர் நினைக்கணும். அம்மா சாரலோரஜம்மா நினைக்கணும், அம்மா வயலட்டாரம் நினைக்கணும், ஹலோ ஐயா பிரகாஷ் சேசோடியா நினைக்கணும், ஐயா நடராஜமால நினைக்கணும், கொஞ்சம் பழைய ஆட்கள் நினைக்கணும், ஐயா வின்சன் சாமி நினைக்கணும். நம்ம தலைமுறையில் அப்பா நமக்கு தந்த பொக்கிஷம் தகப்பன் அப்போஸ்தலர் ஃபாதர் பர்க்மன்ஸ். தகப்பன் நினைக்கணும். வசனம் தான் பாட்டு தான் வசனம். போன மாசத்துல என் சபைக்கு வந்திருந்தாங்க ஒரு சண்டே சர்வீஸ்க்கு ஃபாதர் பர்க்மன்ஸ். 2 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணார்ல, 1.5 மணிக்கூர் ஆராதிச்சார். நம்ம கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் சொல்லக்கூடாது. சிலர் உட்கார நினைச்சேன், உனக்கு என்ன ஆராதிச்சுட்டு போவேன், எனக்கு முடியாதுன்னு. ஆனால் அவ்வளோ பேர் நின்னாவில், அவர் யாரும் நிற்க சொல்லல. 1.5 மணிக்கூர் நின்னதை பார்த்தேன். காரணம் அது அபிஷேகம் அவர்கிட்ட இருக்கு. கையை உயர்த்தி அழிலே சொல்லுங்க. அவங்க பாடலாம் என்ன தெய்வீகம். வசனம் தான் பாட்டு தான் வசனம். சாரவலர்ஜமா 40 நாள் ஃபாஸ்டிங், 41 நாள் ரெக்கார்டிங். சூப்பர்ல, காலத்துக்கு அழியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க ஆண்டவர் குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவங்க ஈபியில் ஒர்க் பண்ணவங்க.
வேலையை ரிசைன் பண்ணிட்டு இலங்கைக்கு ஊழியத்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின் போகும். இவங்க சென்னையிலேருந்து கிளம்பும் போது அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் தகவல் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு, நான் அப்படி ஊழியத்துக்கு போகிறேன் வாங்க அப்படின்னு. சந்தோஷப்பட்டு வருவாங்கன்னு நினச்சேங்க. ஆனால் யாரும் வரல. அப்படியே ட்ரெயினில் எட்டி பார்த்துருக்காங்க. வாலிப பிள்ளை இவங்க சென்னையிலேருந்து நேராக இலங்கைக்கு போகிறாங்க. அங்கேருந்து போட் அந்த தனுஷ்கோடி வரைக்கும் இந்த ட்ரெயினில் போகிறாங்க. அப்போ தான் அல்லேலூயா இந்த பாட்டை அப்படி சென்னையில் இருந்த ட்ரெயின்லேருந்தே எழுதுனாங்களாம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று மோடு. அன்னைக்கு தான் அந்த பாட்டு எழுதுனாங்களாம். அவங்க அதுக்கு பிறகு சென்னையில் அந்த இலங்கையில் ஊழியர் செய்து கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப பிரபலியம் ஆயிட்டாங்க. நம்ம காலம் சென்ற பரிசுத்தவான் அன்பு ஐயா லாசர் ஐயா, அங்கே நானும் நிறைய ஊழியங்களை செய்திருக்கிறேன். அவங்க கிளை சபை அங்கெல்லாம் பேசியிருக்கிறேன். வருஷந்தோறும் அம்மா தான் வருவாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஐயா தான் அங்கே போவாங்க. சென்னையில் அம்மாவுடைய ஊழியத்தில் நம்ம லாசர் ஐயா தான் போய் ஞானசானம் கொடுக்க போவாங்க, வருவாங்க. கவனிங்க அல்லேலூயா. நல்ல பாடுவாங்க. இவங்க பாட்டு பிரபலியமானோன்னா சினிமா பின்னணி பாடகர்கள் அவங்க கேட்டாங்களாமா, நீங்கள் நல்லா பாடுறீங்களே, குரல் வளம் நல்லா இருக்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு பின்னணி பாடல் பாடுங்களேன், எங்களுக்கு ஒரு பின்னணி பாடல் பாடிருங்களேன். அவங்க இயேசுவை தவிர யாரையும் பாட மாட்டேன்னு முழங்கால் போட்டு, ஆண்டவரே ஏன்ட்ட சினிமா பாட்டை கேட்க வந்துட்டாங்களா. அன்னைக்கு ஒரு பாட்டு எழுதுனாங்களாம். அன்னைக்கு தான் எழுதுனாங்களாம். அல்லேலூயா. உம்பாதம் பணிந்தேன் இந்நாளும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் இயேசையா உந்த அன்பு. காலத்து கழியாதுல பாடல்கள்லாம். நான் மட்டும் ஒன்றும் சொல்ல விரும்பலை, கேட்டேன் போட்டு அந்த வீளுக்கு தெரியும். நம்ம சபையில் எல்லா பாட்டையும் பாட கிடையாது, ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம். சபையில் கொயர் பிள்ளைகள் உண்டு, 10-15 பிள்ளைகள் உண்டு. வஸ்திரம் அப்படி தான் தெரிக்கணும், முந்தி வந்தால் தான் கொயருக்கு வர முடியும். முந்தின நாள் ப்ராக்டிஸ் வரணும், ஜபம் பண்ணணும், இப்படி நல்ல பாட்டை பாடணும். சில பாட்டை பாடப்படாதுல்ல, வாழ்க்கை சரியில்லைல்ல. அப்போ நம்ம இதில் இல்லைல்ல, ஆன்லைனில் போயிட்டு இருக்கல, அது ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. ஜீவியம் தெரியாதுல்ல, பாட்டு ஒன்றும் பாடாண்டாம்ல. போட்டு தெரிஞ்ச பாட்டு ஆவியில் பாடினா போதுங்களா? சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். கூவுங்க புறாவை போல பாடுங்க, துதிங்க, அற்புதம் நடக்கும், கட்டு உடையும், கதவுகள் திறக்கும். கை உயர்த்தி உடலிலே சொல்லுவோமா? நிறைய விட்டுறது அப்படி நான் விட்டுட்டு கடைசி ஒரு குறிப்பை சொன்னா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி விட்டுருவோம். ஒன்று, கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் கண்மலை மேல் கட்டப்பட்ட அனுபவம். 2, ஆரோக்கியமானதை சுத்தமானதை உட்கொள்ளும், அதுதான் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற பரிசுத்தத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. 3வது, ஆண்டவரை துதிக்கிற அனுபவம், கூவி கொண்டிருக்கிற அனுபவம். 4வது, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 55:6 வாசிங்க பார்க்கலாம். 55:6. 55:6 வாசிங்க சங்கீதம். அப்பொழுது இல்ல அப்பொழுது அதுக்கப்புறம் வாசிக்கணும். வாசிங்க அப்படி அப்பொழுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாசிங்க. எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால். வா, புறாவுடைய சிறந்த அனுபவம் என்ன தெரியுமா? நான் பறந்து போய் இளைப்பாற போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பறந்து போய் நான் இளைப்பாற போகிறேன். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தோடும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாக இன்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினால் ஒருவரை தேற்றுங்கள். இந்த உலகம் நமக்கு சாதகமானதில்லை. எனக்கு அதனால மரித்தாகணும், அல்லது இயேசு வருகை அல்லது மரணம். அவர் வரும்போது பறக்க சிறக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள். புறாவினுடைய அனுபவம் என்ன தெரியுமா? வெந்த திங்கன விதி முடிஞ்சவன சாகணும், செத்தவன தெக்கையோ வடக்கையோ, ஒரு குறுக்கு ஒரு நடுக்கு ஒரு அமுக்கு ஒரு தமுக்கு முடிஞ்சு அல்ல. ஒரு நாள் பறக்க போகிறேன். ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. புறாவின் அனுபவம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை சார்ந்து கொண்டவன் அனுபவம் என்ன தெரியுமா? துதிக்கிறவன் அனுபவம் என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை காத்து கொண்டவன் அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இயேசு அதைத்தான் சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will rest you. Hallelujah. ஏன் இந்த ஆராதனை, ஏன் இந்த ஜெபம், ஏன் இந்த பிரசங்கம்? ஒரு நாள் வருகிறது, நாம் பறந்து போய் இளைப்பாறுகிற நாட்கள் வருகிறது. Hallelujah. ஏசாயா 60:8 வாசிங்க. ஐசாயா chapter 60 verse 8. 68 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 60 அதனுடைய 8 பலகணி துவாரத்திற்கு தீவிரிக்கிற, என்ன அருமையான வார்த்தை இல்ல? பலகணியின் துவாரத்துக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும்
பறந்து வருகிறவர்கள், பலகணியின் துவாரத்திற்கு நேராய் பறந்து வருகிறவர்கள் யார்? நமக்கு ஒரு இடம் இருக்கிறது, பரலோக ராஜ்யம். நமக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, ஒரு நாள் வரப்போகிறது. பறந்து மகளை பாரப்போகிறோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. மணவாட்டியே, நீ ஒரு புறா.